தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று முதற்கட்ட வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்த நிலையில் நம்மோடு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார், முதலில் வணக்கம் சார். 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட நேற்று நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையை பொறுத்தவரை 4% வாக்கு குறைந்திருக்கு. அதுக்கு என்ன சார் காரணமாக பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. மக்கள் அவங்களோட கையில் தானே இருக்குது. நம்ம எல்லா ஏற்பாடையும் பண்ணலாம். ஊக்கமளிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்தைப்படி அனைத்து விழிப்புணர்வு ஏற்படலாம். 45 விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பெரிய மாநகரங்களில் இது ஏதோ சென்னைக்கு தனிப்பட்ட சவால்னுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. சென்னையில் இன்ஃபேக்ட் மும்பை மற்ற பெரிய மாநகரங்களில் சற்று அதிகமாக இருக்குது. ஆனாலும் எல்லார் மாதிரி எங்களுக்கும் இவ்வளோ முயற்சி எடுக்கும்போது 60 விழுக்காடாவது தாண்டுங்கிற நம்பிக்கை இருக்கும்பொழுது அதோட கம்மியாக வருது. சற்று வேதனை அளிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் எப்போவுமே ஹாஃப் எம்டின்னு பார்க்குறதோட 27 லட்சத்துக்கு மேற்பட்டு பேர் வாக்களித்திருக்காங்க, சோழிங்கநல்லூர், திருவட்டூர் உட்பட. அவர்களுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றி. இதை ஏற்பாடு செய்த 40,000க்கும் மேற்பட்ட காவல்துறை மற்றும் எங்களோட பல துறை அரசு அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். சார், சென்னையில் வாக்கு பெட்டிகளை சேகரிக்கக்கூடிய 3 இடங்கள் இருக்குது. அந்த 3 இடங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சார்? இந்த 3 இடங்கள்லையும் நம்ம ரொம்ப தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதிமுறை உட்பட்டு சென்னை மாநகராட்சி காவல்துறை ஆணையர் டிஜிபி சந்தீப் ராய் ராட்டோர் தலைமையில் ஒரு 3 கட்ட பாதுகாப்பு, 3 மற்றும் 3Aன்னு சொல்லுவோம். இந்த இப்போ லாக் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்க, அது தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுடன் ஸ்ட்ராங் ரூம், ஸ்டோர் ரூம். ஸ்ட்ராங் ரூம் பொறுத்த வரைக்கும் லைட்டோட சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபியூஸை எடுத்துருவாங்க, வெளியில் தான் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் அடிக்கினதை எல்லாரோட முன்னிலையில் சீல் வைக்கும்போது டபுள் லாக்கு. அதுக்கப்புறம் இங்கேயே ஃபயர் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. 188 கேமராக்கள் அதோட ஃபீடு இந்த மானிட்டரிங் ரூமில் வருது. யாருமே இதை சீல் வைத்த பிறகு அங்கே இருக்க, இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிடுவோம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு டயர். அதுக்கு 2வது டயரில் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், ஏஆர் 2வது 3வது டயர். இதுக்கு மேலே நம்ம லோக்கல் போலீஸ். ஸோ அந்த மாதிரி 3Aன்னு அதை சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கோம். எங்கள் அதிகாரிகள் பொறுத்தவரை இந்த பகுதியில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2ங்கிறது 6, இதுக்கு 12ங்கிறது 36 அதிகாரிகள் டேர்னில் வருவாங்க. 2 பேர் 6 பேர் இருப்பாங்க. அவர்களும் இங்கே தான் இருக்க முடியும், உள்ளே போக முடியாது. ஸோ அனைத்து தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டும் விதிமுறையின் அடிப்படையில் இது ஏற்பாடு செய்யப்படும். சார், சென்னையில் குறிப்பாக தென் சென்னை, மத்திய சென்னை பகுதிகளில் ஏற்கனவே நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் இந்த முறை எங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அது காவல்துறையோட சமரசமாக வாக்குவாதத்திலையும் நேற்று மாலையில் ஈடுபட்டாங்க. அதற்கு குறித்து என்ன சார் எதிர்பார்ப்பு? ஒன்று எல்லா தேர்தல்லையும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுங்க. இந்த ஆண்டு கடந்த தேர்தலை காட்டிலும் கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. பலருக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு என்ன கொடுக்கணும்னா, 19ஆம் தேர்தலோ 21ஆம் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தால் இப்போவும் இருக்கணுங்கிறது கிடையாது. ஏனென்றால் அது தொடர்ந்து மதர் ரோல், அப்புறம் சம்மரி ரிவிஷன் போன்றவைக்கு அப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கொடுக்குறாங்க, பூத் லெவல் ஏஜென்ட் கொடுக்குறாங்க. இறந்தவர்களை நீக்கணும், அந்த இடத்தை மாறினவர்களை மாற்றணும், அதே மாதிரி புதுசாக வந்தவர்களை சேர்க்கணும்னு போன்ற பணி நடக்கும் பொழுது இந்த மாதிரி பர்டிகுலர் 22 மற்றும் 23ஆம் ஆண்டு பிகினிங்கில் கண்டினியூஸ் ரிவிஷனில் சற்று கூடுதலாக டிலீஷன் நடந்திருந்தால் அதற்கு காரணம் என்ன? எல்லாமே ப்ரொசீஜர் பார்த்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எந்த விதிமுறையும் மீறல் கிடையாது. ஆனாலும் ஜென்யூன் பீப்புள் விட்டு போனால் அதற்கு யாராவது தனிப்பட்ட முறையில் அது செப்பரேட்டாக நாங்கள் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். அதே நேரத்தில் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, ஆண்டுதோறும் வரக்கூடிய வாக்காளர் பட்டியல், குறிப்பாக தேர்தல் வரத்துக்கு முன்னே இருக்க வாக்காளர் பட்டியலை சொந்தமாக சரிபார்த்துக்கணும். நம்ம சரி பார்த்துக்காமல் எப்படி விசா, வெளிநாடு போனால் விசா இருக்கான்னு பார்க்காம நம்ம போகக்கூடாதோ, அதை நம்ம வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது என்று வாக்காளர் அட்டை எனக்கும் கொடுக்காமல் இருந்தது. ஏற்கனவே டெய்லர்ஸ் ரோடில் இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே இருந்தது. ஆனால் என்னோட இன்றைக்கி வாக்கு திருவான்மியூரில் இருக்குது, வேளாச்சேரி கான்ஸ்டிடுவன்சி. ஸோ அதை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 30 ஆண்டு இருந்தவர்கள் ஹஸ்பண்ட் இருக்கார், ஒய்ஃப் எடுத்துட்டாங்க, இவர் இருக்கார், அவர் இருக்காருன்னா அந்த குறிப்பிட்ட இனங்களில் தனியாக விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கு பொறுப்புள்ள அதிகாரிகள் யாராவது இருந்தால் அவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் நடவடிக்கை. தேர்தல் நிறைவடையக்கூடிய நிலையில் பல வாக்குச்சாவடிகளில் கள்ள ஓட்டு விழுந்ததாக வேட்பாளர்கள் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. நேற்று எல்லா கட்சியுடைய வேட்பாளர்களுமே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிகவும் சென்னையில் அமைதியான முறையில் தான் தேர்தல் நடந்தது. இன்னும் மயிலாப்பூர் பக்கத்தில் 13th தேதியில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இன்னொரு எல்லாமே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரின்னு இருக்குங்க. இது ரொம்ப சிஸ்டமேட்டிக் ஒர்க். நாங்கள் பொத்தம்போக்கில் நானும் சொல்லக்கூடாது, பொத்தம்போக்கு இன்னொருத்தர். இப்போ அவர்களோட குற்றச்சாட்டும் அதை உள் வாங்கி கொண்டு
தேர்தல் நடத்தும் அதிகாரி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரியை பார்த்து அங்கே நடந்த சம்பவங்களை பார்த்து நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில் அப்சர்வர் முன்னிலையில் அதில் என்ன பண்ணணுங்கிற முடிவு அந்த குற்றச்சாட்டை பற்றி முடிவெடுப்பாங்க. சிஸ்டம்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது. 3-4 தொகுதிகளில் தான் எங்களுக்கு ஒரு தொகுதியில் இன்னொரு இடத்துல டெஸ்ட் செக்குன்னு போட்டோம், அது கரெக்டாக இருந்தது, தொடங்கிட்டாங்க. இன்னொன்று சென்ட்ரலில் சற்று ஏற்பட்டது. மற்ற 3726 பெரும்பாலும் ரொம்ப அமைதியாக நீங்கள் சொல்கிற சில பேருக்கு அந்த வாக்குச்சாவடியில் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது உண்மைதான், மறுக்கவோ செய்யலை. பட் அதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. அதையும் திருத்தி கொள்றதுக்கு எங்கள் அதிகாரிகள், அது எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகாரி நான் அல்லங்க, அதுக்குன்னு இஆர்ஓஸ்ன்னு இருக்காங்க, அந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் பரிவுரை சொல்லுவோம். ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும். அதுவரை இந்த வாக்குப்பெட்டிகள் இந்த கல்லூரியில் தான் இருக்கும். ஆனால் அதற்குள்ள கல்லூரியில் மாணவர்கள் திறந்தா அதுக்கும் இதுக்கும் எதுவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? கம்ப்ளீட்டாக அந்த காவல்துறை பேரிகேட் பண்ணி அந்த பகுதியில் நோ என்ட்ரி மாதிரி, ஏன் நானே திருப்பி வரணுன்னாலும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். ஸோ அந்த மாதிரி அதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கல்லூரி நிர்வாகத்துக்கும் நான் நன்றி. குயின் மேரிஸாக இருக்கட்டும், கலோயலாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறை தேர்தலில் அவங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு. இது ஒரு ஜனநாயக கடமை. அந்த கடமைக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு அவங்களுக்கு நன்றி. நான் கடைசியாக எங்களோட இங்கே பின்னாடி இருக்காங்க இல்லையா, இவ்வளோ இரவு பணியாளர்களுக்கும் உங்கள் மாதிரி பத்திரிகை தொலைக்காட்சிக்கும் நன்றி சொல்லுங்கள். இறுதியாக ஒரு கேள்வி சார், சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் அந்த வாக்கு சதவீதங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டதாக ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்களே சார், திரும்பி மாற்றி தெரிவித்தாங்க அப்படின்னு. ஒன்றுமே தப்பே ஒரு ராங் கிடையாதுங்க. நம்ம நேற்றுக்கு வருது ப்ரொஜெக்ஷன், இந்த ஒப்பீனியன் போல் மாதிரி. ஏனென்றால் அந்த சில ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரியோட டேட்டா ஃபீடை வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆப்பு கடந்த 2 முறை ரொம்ப அக்யூரேட்டாக தான் கொடுத்தது. இந்த முறை ஆக்சுவல். பட் நம்ம எப்போ ஒரு இது இருக்கோ ப்ரொஜெக்ஷன் வச்சு போக மாட்டோம். ஆக்சுவல் 17C படிவத்தில் என்ன பதிவாயிருக்கு அதன் அடிப்படையில் கொடுப்போம். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு வாக்காளரோட சிக்னேச்சர் இருக்கும், என்டையர் ரெக்கார்டிங் ஸ்ட்ராங் ரூமில் தான் இருக்கும். எந்த ஒரு கவலையும் வேண்டாங்க. எல்லாரும் மாதிரி எங்களுக்கும் 56 விழுக்காடுன்னு. பட் அதை நான் நெகட்டிவாக பார்க்கல. நாங்கள் இவ்வளோ கேம்பெயின் பண்ணலன்னா அதுவும் வந்திருக்காமல் இருக்கலாம் இல்லையா, சில பேர் அதையும். ஸோ டெஃபினட்டாக படிப்படியாக இந்த விழிப்புணர்வில் பழக்கங்களில் மாற்றம் கொண்டு வருவதற்கு நாங்கள் வருங்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம். பட்டியலில் யாராவது விடுபட்டு போதும் இன்னும் பக்காவாக பண்ணுறதுக்கு, எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணணும், இன்னும் பக்காவாக பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுப்போம். தேங்க்யூ. வாக்காளர் பெயர் பட்டியலில் தங்கள் பெயர் இல்லை என நேற்று சென்னையில், குறிப்பாக தென் சென்னை, மத்திய சென்னையில் பல இடங்களில் காவல்துறையினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் வாக்காளர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் தேர்தல் தினத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலில் தங்களுடைய பெயரானது இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் வீரகுமார், தமிழ் ஜனம் செய்திகள், சென்னை.